ஹாய் ஒரு வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேனுவலா எடுத்த ஸ்டென்சில வந்து சிலிகான் ஸ்கின் இல்லைன்னா ரியல் ஸ்கின்ல எப்படி பேஸ்ட் பண்ணுறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மேனுவலா எடுத்த இந்த ஸ்டென்சில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபேக் ஸ்கின் இல்லைன்னா சிந்தெட்டிக் ஸ்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிலிகான் ஸ்கின். இதுல எப்படி பிளேஸ் பண்ண போறோம்ன்ற பார்ப்போம். இதுதான் நம்ம ரியல் ஸ்கின்லயும் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ண போறோம். இந்த ரப்பிங் ஆல்கஹால் எதுக்குன்னா, நம்ம ஃபேக் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ஒரு சிந்தெட்டிக் ஸ்கின்லயோ இல்ல ஹியூமன் ரியல் ஸ்கின்லயோ சரி, நம்ம வந்து இதை வச்சு கிளீன் பண்றதுனால தேவையில்லாத டர்ட் ஏதாச்சும் ஒரு ரெசிடியூஸ் ஏதாச்சும் மேல இருந்துச்சுன்னா அதை அழகா ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் நம்ம ரியல் ஸ்கின்ல சொல்றேன்னா. ஓகே, இது நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நான் ஸ்டென்சில் ஸ்டஃப், அதே மாதிரி லிக்னோகெயின், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட் வேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டென்சில் வந்து ஒட்டுறதுக்கு. நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லிக்னோகெயின். இந்த லிக்னோகெயின் ஜெல்லை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டென்சில் பிளேஸ்மெண்ட் அழகா பிளேஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏன் நான் வந்து லிக்னோகெயின் யூஸ் பண்றேன்னா, இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள். ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்டோ இல்லை பேசிக் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 35 rupees to 40 rupees இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளீன் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணிட்டு எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண போறோம்ன்றத நல்லா தெளிவா பார்த்துக்கணும். நான் வந்து இப்போ சென்டரா பிளேஸ்மெண்ட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய கேன்வாஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. நான் சென்டரா பிளேஸ்மெண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம லிக்னோகெயின் ஜெல் எடுத்துக்கிறோம். இவ்வளவு அளவு போதும். இதுக்கு மேல நம்ம தேவையில்லாம எடுக்க தேவையில்ல. ஒரு தடவை ஒரு ஃபிங்கர்ல எடுத்தீங்கன்னா அதை திருப்பி ஸ்கின்ல வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி இதுல வந்து வைக்காதீங்க. ஓகேவா? ஒரு தடவையும் ஃப்ரெஷ் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கோங்க. அழகா தேவையான அளவுக்கு சின்ன 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 டாட் டாட்டா கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா இது பண்ணிக்கிறோம். நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலயும் கேப் இல்லை. ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு மேல எக்ஸஸா வந்து அந்த ஜெல் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஸ்டென்சில் நகர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டென்சில் வந்து பின்னாடி மேனுவலா எடுத்தது கரெக்டா ஒரு சென்டர் பகுதியில ஃபிக்ஸ் பண்றேன். எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கரை பின்பக்கமா வச்சு கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் ஏன்னா நம்ம டைரக்டா நம்மளோட பாமை யூஸ் பண்ணும்போது ஸ்லைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒரு மினிமல் ப்ரெஷர். இதே தான் நீங்க ரியல் ஸ்கின்லயும் ஃபாலோ பண்ணணும். ரியல் ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு மேடு பழம்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த ப்ரெஷர் கொடுங்க. கிளைண்ட்டுக்கு எந்த வகையிலையும் நம்ம வந்து பெயினை கொடுத்துடக்கூடாது. பிஃபோர் ட்ராக் சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டென்சில் எடுத்து பார்ப்போம். 1 2 3 அழகா வந்துடும். இதுல நம்ம யூஸ் பண்ண அந்த ரப்பிங் ஆல்கஹால் பாத்தீங்கன்னா ஸ்டென்சில ஸ்கின்னோட நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஏன்னா ஆல்கஹால் பேஸ் இருக்கிற எல்லா கிரீமுமே நம்ம ஸ்டென்சில நல்லா ஹார்டா வந்து ஸ்கின்னோட ஒட்ட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால ரப்பிங் ஆல்கஹால் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் ஸ்கின்லயும் நீங்க யூஸ் பண்றது நல்லது. தேவையில்லாத எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் நீங்க இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஏஇடி ஆயில்மெண்ட் இல்லைன்னா வேஸ்லின் போட்டு கூட நம்ம தேவையில்லாத இடத்த வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி டாட்டூ ஆர்ட் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.